Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டிப்ளோன் டேரோ இன் தமிழ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அனைத்து அன்பு உள்ளங்களையும் டிப்ளோன் டேரோ இன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நம்ம இப்போது 4th அக்டோபர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see. எனர்ஜி அன்னன்னைக்கு கொடுக்குற எனர்ஜி அன்னையோட முடியறதில்ல. பின்ன ஒரு டூ டேஸ் பின்னால் 2 days முன்னால் ஈவன் 1 week வரைக்கும் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ October 4 வந்து எப்படி இருக்க போகுது உங்களுக்கு? லெட்ஸ் see. மறந்து எடுத்துட்டேன். ஓகே, லெட்ஸ் see. வேண்டாம். வாட் அபவுட் October 4? ப்ளீஸ் புது October 4. Bottom of the deck, 3 of Cups, 2 of Pentacles, Knight of Pentacles. சில பேருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், ஓகே? மேபி அது வாட் எவர் மேபி ரிலேஷன் ரிலேட்டடாக இருக்கலாம், ஓகே? இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம், இல்லை சில விஷயங்களை நீங்கள் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. நடக்குமா நடக்காதா, ஏதோ ஒரு செலிப்ரேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நடக்குமா நடக்காதா அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருந்திருக்கலாம். பட் இங்கே என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, ஸ்லோலி வந்து உங்கள் ப்ராக்ரஸ் ஒரு ஸ்டெபிலிட்டியை நோக்கி இருக்குது, ஓகேவா? பார்க்கலாம் இந்த கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. லெட்ஸ் see. Queen of Cups, Magician, Emperor, 5 of Wands, Ace of Wands, 2 of Swords, Fool, வேர்ல்டு. வெரி குட். ஸோ ஓவராலாக வந்துட்டு 4th அக்டோபரில் ஒரு சக்ஸஸ் இருக்க போகுது. வெரி குட். அண்ட் ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது உங்கள் லைஃப்பில் வந்துட்டு. மேபி உங்கள் லவ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஸ்க்கு பற்றி யோசிக்காமல் இது வரைக்கும் வந்துட்டு ஒரு அமைதியாக இருந்திருக்கலாம், ஒரு பிரேக்கப்பில் இருந்திருக்கலாம், ஒரு ஃபைட் இருந்திருக்கலாம், குழப்பத்தில் இருந்திருக்கலாம். பட் இப்போது வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க்கை பற்றி யோசிக்காமல் யூனிவர்ஸ் நம்பி அதில் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐதர் நீங்கள் இல்லைன்னா உங்களுடைய பார்ட்னர், ஓகேவா? ஏன்னா திஸ் இஸ் கலெக்டிவ் ஜென்ரல் ரீடிங். பார்ட்னர் ஃபீலிங் அப்படின்னு நம்ம பார்க்கல, ஸோ ஜென்ரலாக தான் பார்க்குறோம். ஸோ லவ் ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு நியூ பிகினிங்கான வாய்ப்பு நிறையா தெரியுது, ஓகே? அண்ட் ஸோ ஜாப் இல்லாதவங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 monthsக்குள்ளே ஜாப் அமைகிறதுக்கு அமையும். அண்டு உங்களுடைய எஃபர்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு சக்ஸஸை நோக்கி போக போகிறீங்க. ஐ மீன் 4th அக்டோபர் நீங்கள் மெஜிஷியன். ஸோ யூ கேன் மேனிஃபெஸ்ட் த திங்ஸ் வாட் யூ வாண்ட் டு ஹேவ், ரைட்? நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை வந்து கண்டிப்பாக அதை நோக்கி எஃபோர்ட் போடுவீங்க. அதுவும் எப்படி போட போகிறீங்கன்னா, நல்லா வந்து ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி ஷெடியூல்னு வச்சுக்கோங்களேன். இந்த மணிலேருந்து இந்த டைம் வரைக்கும் நான் இதை பண்ண போகிறேன், இல்லைருந்து இது வரைக்கும் நான் இது பண்ணுறேன், இல்லைருந்து இது வரைக்கும் நான் இது பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஷெடியூல் போட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஓகேவா? மணி ரிலேட்டடாக வந்துட்டு சுற்றி இருக்கிறவங்களோட பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ பி கேர்ஃபுல். அது வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள், சரியா?
மேபி ஏற்பட்டா இதை பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வார்னிங்காக கூட இருக்கலாம். சரியா? ஸோ ஜாபில் வந்துட்டு ஒரு ப்ரமோஷன் ரிலேட்டடாக நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரிலேட்டடாக ஒரு ஹாப்பி நியூஸ், ஒரு குட் நியூஸ். ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், ஸ்லோவாக இருந்திருக்கலாம், பட் அது ரிலேட்டடாக ஒரு செலிப்ரேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஒரு ஹையர் பொசிஷன் எஃபர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான வாய்ப்புகளும் ஏற்படும். இல்லை ஆல்ரெடி இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பொசிஷனுக்கு போவீங்க. ஓகே, பட் மணி ரிலேட்டடாக தான் கொஞ்சம் பிரச்சனை தெரியுது சுற்றி இருக்கிறவங்களோட சில பேருக்கு. அதனால யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். சண்டை போடாதீங்க. இல்லை இது வரைக்கும் சண்டை போயிட்டு இருந்தது அப்படின்னா மேபி அது ஒரு முடிவுக்கு வரும். ஓகேவா? இது ரெண்டையும் பார்க்கும்போது ஸோ ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கு பணம் பிரச்சனை இல்லாமல் அது ரிலேட்டடாக ஒரு நியூ பிகினிங் ஏற்படும். ஓகே, ஸோ நீங்கள் ஏதோ ஒன்று புதுசாக பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க, பட் அட் த சேம் டைம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் 4th October. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் பொறுமையாக இருங்க. ஓகேவா? பிகாஸ் 2 of Swords இங்கே இருக்குது. என்ன பார்த்து சூஸ் பண்ண அப்படின்னு தெரியாமல் இருக்கும் ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி. பட் நிறைய இங்கே நியூ பிகினிங் பார்க்க முடியுது. நீங்கள் எஃபோர்ட் போடணும், அவ்வளோதான். அண்ட் யூனிவர்ஸை நம்பி நீங்கள் காரியத்தில் இறங்குங்க. ஸோ அந்த ஃபூல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஃபூல் முட்டாள் மாதிரி செயல்படுவான் அப்படின்னாலுமே அவன் வானத்தை பார்த்துட்டு நடக்கிறான். தட் மீன்ஸ் அவன் யூனிவர்ஸ் நம்புகிறான். ஓகே, தேர் வில் பி a நியூ பிகினிங். ஸோ 4th October, எனிதிங் எல்ஸ்? கொஞ்சம் ஓவர் இமோஷ்னலாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. உங்கள் இன்ட்யூஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே ஃபுல் குயின் ஆஃப் கப்ஸ், ஸோ மெஜிஷியன். ஸோ கண்டிப்பாக உங்கள் இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். பிரபஞ்சம் கொடுக்குற செய்தி உங்களுக்கு புரிய வரும். சரியா? இன்ட்யூஷன் ஃபாலோ பண்ணும்போது. ஸோ நிறைய டாஸ்க் இருக்கலாம் உங்களுக்கு. எதை முடிக்கிறது, நீங்களே எல்லாத்தையும் பண்ணுற மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். சரியா? அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் திட்டம் போட்டு எதுக்கடுத்து எதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு திட்டம் போட்டு செயல்பட்டிங்கன்னா சக்ஸஸ், எல்லா வேலையும் முடிச்சிடலாம். சில பேருக்கு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒரு எண்டுக்கு வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. உங்கள் லைஃப்பில் ஏதாவது ட்ராமா தேர்ட் பார்ட்டிஸ்னால போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுவுமே ஒரு முடிவுக்கு வரும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. ஸோ இது விழுந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம், இல்லை ஏதாவது பார்ட்டி செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி. புரட்டாசியில் இருக்கிறது ஃபங்க்ஷன் இருக்காது. என்னைக்கோ ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணலாம். ஏதோ இல்லை ஒரு சக்ஸஸை நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். எதுலேயே உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்கலாம், அது நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். அந்த சக்ஸஸே உங்களுக்கு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அமையுது. வாவ், டவர் அண்ட் 3 of Pentacles. ஸோ கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி எனர்ஜியில் ஒரு மாற்றம் ஏற்படுது. 3rd October நம்ம அந்த மாதிரி தான் பார்த்தோம். இதுவும் அதில் தெரியுது. ஸோ தேர்ட் பார்ட்டிஸ்னால நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ஓகே, அது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், மணி ரிலேட்டடாகவும் இருக்கலாம். ஸோ வாட் வில் பி த ஃபைனல் மெசேஜ் ஃபார் மை கலெக்டிவ்? ப்ளீஸ் புட் இட். ஆஹா, பொறுமையாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு ரீயூனியனுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஓகே, ஸோ ஏதாவது ஒரு ஃபைனல் மெசேஜ்னு கேட்டால் நமக்கு என்ன கொடுக்குறாங்க யூனிவர்ஸ்? நீங்கள் பொறுமையாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஓகே,
அண்ட் உங்களுடைய விருப்பம் வந்து நிறைவேறும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ your faith and patience will bring you victory. Okay. Good. ஸோ சில பேர் வந்து ரொம்ப ஒரு பழைய நண்பரை மீட் பண்ணலாம், மீட் பண்ணவா வேண்டாமா அப்படி கூட நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். பட் மீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குது. ஸோ யூ கேன் மீட் தம். ரொம்ப நாள் கழிச்சு யார் இது மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு அன்எக்ஸ்பெக்டடாக உங்கள் பர்சன்ட்டு ஒரு கால், ஒரு மெசேஜ் அந்த மாதிரி வரலாம். ஓகே, சிச்சுவேஷன் வந்துட்டு பேலன்ஸ்டாக இல்லாமல் போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னா பேலன்ஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ வாட் எல்ஸ் ஃப்ரம் திஸ் லெட்ஸ் see 4th அக்டோபர் உங்களுக்கு என்ன மெசேஜஸ் பார்க்கலாம். கெட்டிங் டுகெதர் வித் ஃப்ரெண்ட்ஸ், 3 of cups 6 of cups பார்த்தீங்களா, யாரையும் மீட் பண்ணலாம். ஓகே, இன்க்ரீஸ் இன் மெட்டீரியல் வெல்த் ஆர் ஸ்பிரிச்சுவல் க்ரோத். ஜூன், ஸோ மேபி உங்களுக்கு ஜூன் மந்த்துக்குள்ளே வந்துட்டு இல்லை ஜூனில் வந்துட்டு ஸ்பெஷலாக சம்திங் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வந்து ஒரு ஜூன் மந்தில் வந்து உங்களுக்கு நடக்க இருக்குது. அண்ட் உங்களுடைய மணி விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அட் த சேம் டைம் ஐதர் நீங்கள் அது ரிலேட்டடாகவே போயிட்டுருக்கீங்கன்னா அதில் முன்னேற்றம், ஸ்பிரிச்சுவல் க்ரோத், ஆன்மீகத்துலேயும் ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படும். ஓகேவா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ட்ரைம்ப் ஓவர் ட்ரபிள்ஸ், அப்டக்கிள்ஸ், எல்லா தடைகளையும் மீறி வந்து ஏதோ ஒரு வெற்றியை வந்து பார்க்க போகிறீங்க. மேபி நிறைய உங்களுக்கு சுற்றி மக்களோட போராட்டம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு மனப்போராட்டம் இருந்திருந்தா கூட அதில் ஒரு குட் ஃபார்ச்சூன். ஓகே, அந்த மனப்போராட்டத்துலேருந்து விடுபட போகிறீங்க. விடுபட்டு ஒரு ஃபுல் மீன்ஸ் அவன் அன்றைக்கி எதுவுமே தெரியாது, ரொம்ப சைல்டிஷாக இருப்பாப்புல, அது மாதிரி உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. ஓகே, ஸோ ரைட். அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரபிள்ஸும், எல்லா கஷ்டங்களும், எல்லா தடைகளும் மீறி உயர பறக்க போகிறீங்க. வெரி நைஸ், குட் ஃபார்ச்சூன். அதுக்கான என்ன வருது உங்களுக்கு, அதிர்ஷ்டம் வந்து வருது. ஓகே, உங்கள் லைஃப்பில் வந்துட்டு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. டவர் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சூழ்நிலை போயிட்டு இருக்குதோ அதில் அப்படியே ஒரு சேஞ்சஸ். மேபி உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான சூழ்நிலை போயிட்டு இருக்கலாம், ஒரு பேர்டன், நீங்களே எல்லாமே கவனிக்கணும், உங்களுக்கு அதிகமான பொறுப்பு, ஒரு கன்ஃபியூஷன், சிச்சுவேஷன் பேலன்ஸ்டாக இல்லை, சுற்றி இருக்கிறவங்களோட போராட்டம், எதை செய்ய அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை, இது எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு நியூ பிகினிங் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கான அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இருக்க போகுது. ஓகே, ஸோ எதுலையாவது முயற்சி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மெஜிஷியன் இருக்குது. ஸோ யூ ஷுட் டேக் ஆக்ஷன். சும்மா இருக்கக்கூடாது. ரைட், ஒன்று மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயத்தில் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. அண்டு எஃபோர்ட் போட வேண்டிய விஷயத்தில் எஃபோர்ட் போடுங்க. கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்காதீங்க, டிலே பண்ணாதீங்க. ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து தாராளமாக எடுக்கும்போது வந்து ஒரு வெற்றி பாதையை உங்களுக்கு வந்து காட்டுது. ஓகேவா? ஸோ ஃப்ரைடேன்றனால அம்மன் மெசேஜஸ் பார்க்கலாம். காளி மெசேஜஸ், ஐ டோன்ட் ஹவ் காலியாக இருக்குது, பட் எனிஹவ் the goddess guidance oracle cards are there. So let's see. Please Kali வேண்டிக்கலாம். Messages from Kali please. Guidance from Kali என்ன பார்க்கலாம், உங்களுக்கு அவங்க என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். 4th அக்டோபருக்கு கைடன்ஸ் ப்ளீஸ் ஸ்பிரிட் ப்ளீஸ். Medicine woman, you are a channel for divine healing power. Wow. குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான எஃபர்ட்டில் வந்து ஒரு சக்ஸஸ் இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப ஓவர் திங்கிங் வேண்டியதில்லை. சரியா? நீங்களே வந்துட்டு ஒரு சேனல் ஃபார் டிவைன் ஹீலிங் பவர். ரைட், அதாவது டிவைனுக்கும் மக்களுக்கும் நடுவில் நீங்கள் ஒரு பாலமாக இருக்க முடியும். உங்களால்
மற்றவங்களுக்கு கைட் பண்ண முடியும், மற்றவங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்க முடியும், அவங்களுடைய கஷ்டத்தை குணப்படுத்த முடியும். ஓகே, அந்த மாதிரியான ஒரு பொட்டன்ஷியல் உங்களுக்கு இருக்கு. The love you have shared is eternal regardless of the situation. ஸோ whatever may be the situation, கைடன்ஸ் அப்படிங்கும்போது எந்த மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற அந்த லவ் வந்துட்டு அதோடைய தரம் குறையாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. whatever may be the situation இப்படி இருந்தால் தான் நான் விரும்புவேன், இப்படி இருந்தால் நான் வெறுக்கிறேன் அப்படின்னா that is not a true love. ஓகே, create an altar or visit a power place to connect with the divine. Oh my god, ரொம்ப டிவைனோட கனெக்ட் ஆகும். ஸோ காளி வந்துட்டு மேபி அவங்க கோயிலுக்கு கூட நீங்கள் போகலாம். என்னங்க இது, யூ ஆர் அ மேஜிக்கல் பர்சன் ஹூ கேன் மேனிஃபெஸ்ட் யுவர் கிளியர் இன்டென்ஷன் இன்டு ரியாலிட்டி. மெஜிஷியன் இஸ் தேர். ஓகே, உங்கள் இன்டென்ஷன் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருந்தால் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப இன்ட்யூட்டிவ் பர்சனாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பாருங்கள், ஹை பிரிஸ்டர்ஸ். ஸோ உங்களுடைய இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள், அது உங்களுக்கு சொல்லும். சரியா? ஸோ உங்கள் இன்டென்ஷன் கரெக்டாக இருக்குது, உங்கள் நோக்கம் வந்து சரியாக இருக்குது அப்படின்னா அதை நோக்கி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அதை நோக்கி உங்கள் எஃபர்ட்டை போடுங்க. மேனிஃபெஸ்டேஷன் கூட பண்ணலாம். அப்போது வந்து என்ன ஆகும்னா அது வந்து இட் வில் கம் டு ரியாலிட்டி. ஓகே, அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்கள் இன்டென்ஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனை ஃபாலோ பண்ணுங்க. Okay, that's it I have for you. Okay, so thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.